ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஃபீல்டில், நம்மளுடைய ப்ரொஃபஷனில், ஏன் நம்மளோட பேஷனில் நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான முழு உழைப்பை நம்மளில் எத்தனை பேர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு வெற்றி அப்படின்றது எட்டாக்கனியாக இருக்கும்போது, இன்னும் ஒரு சிலர் அவங்க நினச்ச விஷயத்துல எல்லாம் வெற்றி அடைகிறாங்க. வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க. அது எப்படி? சக்ஸஸ் அப்படின்றது 6 விஷயத்தை உங்ககிட்ட கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது என்னென்ன விஷயம்? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், ஹார்ட் ஒர்க். வாழ்க்கையில் நிறைய பேர் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற எல்லா விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் அவங்கக்கிட்ட இருக்கும். நமக்கு லக் இருந்தால் போதுண்டா, லக் வரும்போது எல்லாமே தன்னால் நடக்கும் அப்படின்ற எண்ணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்புகிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களுடைய உழைப்பை போடுங்க. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் சரியாக பயன்படுத்திக்க முடியும். ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வரம் தான். ஸோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ரெண்டாவது, பேஷன்ஸ். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நாளைக்கே அதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. எந்த ஒரு செயலுமே அதுக்கான நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கும். வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் பொறுமையை இழக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒரு செயலை தொடங்கும் போது அதில் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அதில் உங்களுக்கு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு நாள் சடனாக நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே குவிட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் குவிட் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். மூணாவது, சாக்ரிஃபைஸ். உதாரணத்துக்கு, நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நான் எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இது சாத்தியமா? நீங்கள் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் தியாகம் செஞ்சு தான் ஆகணும். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது. கேள்வி என்னென்னா, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கைக்காக அந்த விலையை கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்றது தான். நாலாவது, கன்சிஸ்டன்சி. ஒரு சாதாரண மனுஷனை ரொம்ப சிறந்த மனுஷனாக மாற்றுறது இந்த கன்சிஸ்டன்சி தான். எந்த ஒரு செயலையுமே நம்ம தொடங்கும் போது அதில் பெருசாக நமக்கு நாலேஜே இருக்காது. நம்ம அதை தொடர்ந்து செய்யும் போது தான் அதில் நம்ம நிறையா கற்றுக்க முடியும், நம்மளை நம்ம மேம்படுத்திக்க முடியும். கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு நபர்னால் பெரிய அளவுக்கு வெற்றி அடைய முடியாது. ஸோ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அஞ்சாவது, டிசிப்ளின். மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு செயலை நம்ம தொடங்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த செயலை நம்ம முன்னேறணும், வளரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப தேவை தான். எவ்வளோ பிடிச்ச விஷயமா இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் அது ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். ஆனால் என்னடா இதை நம்ம இன்னும் செய்யணுமா, இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணுமா அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணும். ஆனால் அப்போ கூட டிசிப்ளின்டாக அந்த செயலை சரியாக செய்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் டிசிப்ளின்டாக இருக்க முயற்சி செய்யுங்க. ஆறாவது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடங்கும் போது அதில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்ற ஒரு டவுட்டோடு அதை ஆரம்பிக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் கான்ஃபிடென்ட்டாக அதை தொடங்கிடணும். ரிசல்ட்ஸை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா நம்ம லேர்னிங் பேஸில் இருப்போம், நிறையா கற்றுக்கிட்டு இருப்போம், நிறையா முயற்சி செய்வோம். அதில் தவறுகள் நிறையா நடக்கலாம், நிறைய பேர் நம்மளை விமர்சிக்கலாம், ஏன் நம்மளை காயப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம டவுன் ஆகிட்டோம் அப்படின்னாவே அதில் நம்மளால் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஒர்க்கை கண்டினியூஸாக செய்கிறவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. இந்த 6 விஷயமுமே நமக்கு புதுசு கிடையாது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் என்ன, இதை நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்பப்போ மறந்துடுறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 6 விஷயத்தையுமே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெற்றியாளனாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.